ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கழுத்து பகுதிக்கும் ஷோல்ட்ரு பகுதிக்கும் உள்ள வேரியேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கழுத்தில் லூஸ் வருது, ஷோல்ட்ரு பகுதியில் எந்த அளவுகளுக்கு தையலுக்கு அளவு சேர்த்தணும்னு கேட்டவங்களுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாக கஸ்டமருடைய ப்ளவுஸில் 2.25 இன்ச்சு கஸ்டமருடைய ப்ளவுஸ் உங்கள் கைவசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் கொடுக்கும் பொழுது அதில் இருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி, கஸ்டமருடைய ப்ளவுஸில் 2.25 இருந்தால் நீங்கள் 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு தான் அங்கே மார்க்கிங் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நீங்கள் வெட்டி தைக்கும் பொழுது அந்த இடம் அகலமாக இல்லாமல் கரெக்டான அளவுகளில் இருக்கும். இப்போ நான் துணியிலையும் இதுக்கான மார்க்கிங் அளவு கொடுத்துருக்கேன். கஸ்டமருடைய ப்ளவுஸ் 2.25னா நான் ஸ்டார்டிங் எடுக்கும் பொழுது 2.5 இன்ச்சுக்காக தான் மார்க்கிங் பண்ணுவேன். நான் வெட்டும் பொழுது அந்த இடத்துல 2.5 இன்ச்சோடு வெட்டிட்டேன்னா நான் தைச்சி கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு திருப்பும் பொழுது அது 2.25 கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த பார்ட் பார்த்துட்டிங்கன்னா ஷோல்ட்ரு பகுதி. ஷோல்ட்ரு அதே மாதிரி கஸ்டமருடைய ப்ளவுஸில் 2.25 இன்ச்சு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் எடுக்கும் பொழுது இந்த இடங்களில் 3.5 இன்ச்சாக மார்க்கிங் பண்ணணும். இந்த 3.5 இன்ச்சில் 1/4 இன்ச்சு கஸ்டமருடைய அந்த ப்ளவுஸில் நீங்கள் சேர்த்தும் பொழுது 1/4 இன்ச்சு கழுத்து பகுதியுடைய துணிக்கும் இன்னொரு 1/2 இன்ச் கைப்பகுதியுடைய ஜாயிண்ட்டுக்குமா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் தையலோடு சேர்த்து எவ்வளவு எடுக்கணும்னா 3.5 இன்ச்சாக எடுத்துக்குங்க. கழுத்து பகுதியில் ஆக்சுவலாக 2.25 இருக்குதுன்னா அங்கே 2.5 எடுக்கணும். ஷோல்ட்ரு பகுதியில் 2.25 இருந்தால் 3.5. இப்போ மேலே டோட்டலாக ஒரு 5.5 இன்ச்சு எடுக்கிறோம். அந்த 5.5 நீங்கள் டிவைடட் பண்ணக்கூடிய அளவுகள் இந்த அளவுகளில் எடுங்க. அதே மாதிரி ஆம்கோல் மார்க்கிங் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மார்க் பண்ணலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி தான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த பகுதி கரெக்டாக ஃபிட் கிடைக்கும். ஆம்கோல் பகுதியில் லூஸ் இல்லாமல் அதே மாதிரி ஃபிட் சைஸஸும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கரெக்டான அளவுகளாக இருக்கும். இதில் இருந்து தான் நீங்கள் இந்த அளவில் இருந்து தான் ஆம்கோலுடைய நீளத்தை நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். கஸ்டமருடைய ப்ளவுஸில் 5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் கொடுக்கும் பொழுது 5.5 இன்ச்சை நீங்கள் மார்க்கிங் பண்ணுனா நீங்கள் வெட்டி இந்த சைடு கிராஸோட தைக்கும் பொழுது அந்த இடம் 5 இன்ச்சாக இருக்கும். அதே மாதிரி ஆம்கோல் எங்கே முடிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. கஸ்டமர் நிற்கும் பொழுது அவங்களுடைய ஷோல்டர்லேருந்து ஜஸ்ட் பகுதி வரைக்கும் இந்த ஆம்கோலுடைய நீளத்தை எடுக்கணும். அந்த நீளம் 5 இன்ச்சுன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஜஸ்டோடைய அளவை மார்க்கிங் பண்ணிக்கிங்க. இந்த ப்ளவுஸ் பொதுவாக மார்க்கிங் போடும் பொழுது 32 சைஸஸோடைய மார்க்கிங் அளவுகளாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான கால்குலேஷன் நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ஷோல்டருடைய கால்குலேஷன் 2.25 அப்படின்னா ப்ளஸ் தையலுடைய அளவுக்கு 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு நெக் பார்ட்டு, 1/2 இன்ச் ஸ்லீவ் ஜாயிண்ட், அப்போ டோட்டல் 3.5. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நெக் பகுதியோடைய கால்குலேஷன் 2.25 கஸ்டமரோடது இருக்குதுன்னா மைனஸ் 1/2 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு தான் அங்கே நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். 2.25 கன்வெர்ட் ஆகிடும். ஆம்கோல் பகுதியோட டெப்த் எடுக்கும் பொழுது ஆம்கோலுடைய நீளம் கஸ்டமருக்கு 5 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டு அதை கூட 5.5 தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.